இந்த நாட்டில் நம்ம பல பேரோட அரசியலை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு வீட்டில் ஒரு மனைவியோட அரசியல் எப்படி இருக்குன்னு நம்ம அதில் பார்க்கலாம். மனைவி கணவன் கிட்ட சொல்கிறாங்க, உன் மகன் இன்னைக்கு டியூஷன் போகலை, என்னன்னு கேளுங்க. அதுக்கு கணவன், நாளைக்கு போவான் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனைவி இருந்துட்டு, உங்களுக்கு அவன் படிப்பு மேலே அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி, ஒரு நாள் டியூஷன் போகலைன்னா ஒன்றும் ஆகிடாதுடி, விடுறி அப்படின்னு கணவன் சொல்கிறாங்க. உங்களுக்கு எது மேலேயும் அக்கறை இல்லை, குறிப்பாக வீடு வாசல்னு அக்கறை இருந்தால் தானே அவனை கண்டிப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஏய் விடுடி, இப்போ எதுக்குடி சண்டை இழுக்கிற? சரி, நான் அவனை கேட்குறேன், இன்னைக்கு ஏன் டியூஷன் போகல தம்பி அப்படின்னா மகன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மகன் இருந்துட்டு, நாளைக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்பா இருந்துட்டு, சரிடா இன்னைக்கு ஏன் போகலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா இருந்துட்டு, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறாரு. மகன் வந்துட்டு, என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறான். உடனே அப்பா விளக்குமாறு எடுத்துட்டு மகனை அடிக்கிறாங்க. அப்பா அடிக்காதீங்கப்பா, வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே மனைவி வந்துட்டு, ஏன் பிள்ளைய போட்டு ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. ஓடி, நான் அடிக்கிறேனா? நீ தானே அவனை டியூஷன் போகலன்னு கண்டிக்க சொன்ன, அதுக்கு அடிப்பீங்களோ அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. ஓடி, பிள்ளை பாசம் அள்ளுது அப்படின்னு கணவன் சொல்கிறாங்க. உடனே மனைவி இருந்துட்டு, ஒரு நாள் என் பிள்ளை டியூஷன் போகலைன்னா ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தானடி நானும் சொன்னேன் அப்படின்னு கணவன் சொல்கிறாங்க. மம்மி, இனிமே அவரை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லிடுன்னு மகன் சொல்லிட்டு போயிடுறான். எப்படி வீங்கிருக்கு, நீ அழாதடா செல்லம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஏண்டி விளையாடுறியா? சும்மா இருந்த என்ன சின்ன பையக்கிட்ட இழுத்து விட்டு வேடிக்கை காட்டுறியான்னு கணவன் கேட்குறாங்க. சரி விடுங்க, டீயை குடிங்கன்னு சொல்கிறாங்க. வேண்டாம், ஒரு அளவும் வேண்டாம், நான் வெளியே குடிச்சுக்கிறேன்னு கணவன் கோவமாக சொல்கிறாங்க. சரி, அது உங்கள் இஷ்டம். இன்னொரு விஷயம், உங்கள் செல்ல பொண்ணு கணக்கில் 98 தான் எடுத்திருக்கா, அவட்ட 2 மார்க் எங்கன்னு கேட்டுட்டு போங்க. ஐயோ சாமி, ஆளை விடுடி அப்படின்னு கணவன் சொல்கிறாங்க. சரி, போகிறதான் போகிறீங்க, வாசலில் கிடக்கிற நாயை உஷின்னுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் உடனே மைண்ட் வாய்ஸில், என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலையே, ஓ இதுதான் வீட்டுக்குள்ளே பொண்டாட்டியின் அரசியலோன்னு யோசிச்சுட்டு வெளில போயிடுறாங்க.